முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதி வெறி பிடித்தவர் என்றும் அவர் திருமாவளவனை சாதி தலைவராகத்தான் பார்க்கிறார் எனவும் நடிகையும் அதிமுக பேச்சாளருமான விந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். இதெல்லாம் ஒரு பொழப்பு, இதெல்லாம் ஒரு அரசியல். வைகோ பத்தி பேசுறதுக்கு இதை விட வேற ஒன்றும் கிடையாது. இதே கட்சியில இன்னொருத்தர் இருக்காரு, திருமாவை பார்க்கும் போது எனக்கு இன்னொரு காமெடி ஞாபகம் வரும். வடிவேலு காமெடி. வடிவேலு ஒரு ஹோட்டல்ல போய் தோசை ஆர்டர் பண்ணுவாரு. அண்ணனுக்கு நல்ல ஸ்பெஷலா மொறுமொறுன்னு வெங்காயம் தூக்கி நிறைய நெய் ஊற்றி பதமா ஒரு ஊத்தாப்பம் சொல்லிடா தம்பின்னு. அதை கேட்ட சர்வர் அண்ணனுக்கு ஒரு தோசை ஆனா சால்ட்டா சொல்லிட்டு போவாரு. அதே மாதிரிதான் திருமாவளவனும் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பொது தொகுதி 2, தனித்தொகுதி 2, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்னம் ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு 2 தனி தொகுதி என்று போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு அதை வாங்கிப்பாரு. திருமாவளவன் எல்லாம் ஜாதி தலைவராக தான் பார்ப்பாரு ஸ்டாலின், சமூக நீதி தலைவரெல்லாம் பார்க்க மாட்டாரு. பெரம்பலூர் பொது தொகுதி ஆனவுடனே ராசாவை தனி தொகுதியான நீலகிரியில நிக்க வைக்கிறவர் தான் ஸ்டாலின். அவங்க ஜாதி வெறி பிடிச்சவர். அவங்க கிட்ட இவங்க எல்லாம் சம மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறதே ரொம்ப தப்பு. இதெல்லாம் இவங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.